ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு அரைக்கீரை பொரியல் தான் பார்க்க போறோம். நம்ம அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ பாருங்க, ஒரு வெங்காயத்தையுமே கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாவை நறுக்கி வச்சு நீட்டில், கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி தண்ணி வடியே எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றி கடுகு அதெல்லாம் கடுகு போடுறோம். கடுகு பொரியணும். அது பொரிச்சு சீரகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுறோம். அப்புறம் உளுந்து கொஞ்சோண்டு போடுறோம். இது எதுக்குன்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக. என்ன வெறும் கீரையாக நம்ம சாப்பிட்டா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதுக்காக காஞ்ச மிளகா வேணால் நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன கட்டு கீரை தான். அதை போட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கீரைக்கு சும்மா ஒரு லைட்டாக வதங்கினா போதும். தேவையான அளவுக்கு. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கண்ணாடி பதம் அப்படிலாம் இல்லை. சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் அது கூட போட்டு கொஞ்சம் வதங்க போகிறோம். அதுக்கப்புறமா அது வதங்கணும். கீரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ அந்த கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடாயில் போட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வதங்க வதங்க நம்ம திருப்பி விடணும். இது சுகர் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. தேவையான உப்பு கீரை வதங்கின பின்னாடி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். போட்டு அப்புறம் அப்படியே சுண்டி வந்துடும். நீங்கள் இவ்வளோ கீரை போட்டீங்க, எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க மட்டும் எந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு சாப்பிடாம இருக்கணும். ஆனால் மற்றபடி இந்த கீரை உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாங்கள் அது கூட ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு ஒரு பருப்பு கூட்டு ஒன்று பண்ணி நம்ம வச்சு சாப்பிட்றோம். இந்த பருப்பு கூட்டோட வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே இருக்குது. அதையும் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.